மாமா, சாதாரணமா இந்த பொண்ணுங்களுக்கு இன்செக்யூரிட்டி எப்பவும் வராது. ஆனா ஆனா சில நேரத்துல இன்செக்யூரிட்டியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. லக்ஷ்மிக்கு யார்கிட்ட இன்செக்யூரிட்டி இருக்கு? இது வந்து நீங்க யோசிக்கணும். ஆனா அக்கா உங்க மேல கோவமா இருக்காங்கல்ல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும் சொல்லு. நம்ம ஒருத்தரை ஹர்ட் பண்ணா அவங்க கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க மாமா. அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான், மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அகைன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு செகண்ட், நான் உங்க அக்கா கிட்ட நேரா போய் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரியா? அப்போ முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் வந்துரும்னு சொல்ல வரியா? ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. சாரி கேட்டுருங்க. அப்படியா? அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு செகண்ட். ஆனா நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அக்கா வருத்தமா இருக்கால, அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக நீங்க ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க. சொல்ல போனா மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் குறைஞ்சிட மாட்டாங்க, அவங்க இன்னும் உயர்ந்துருவாங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்லாவே சொன்ன. ஓகே, see you. ஒரு செகண்ட், ஒரு டவுட். ஒருவேளை நான் லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டா அவ என்ன மன்னிச்சிருவாளா? மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? சொல்ல போனா அக்காவை என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்காக்கு நல்ல மனசு, அவ உங்களை மட்டும் நிறைய லவ் பண்றா. லவ் அதிகமான மன்னிச்சிருவால. நீங்க கொஞ்சம் அன்பா மன்னிப்பு கேளுங்க. கொஞ்சம் வேண்டாம், நிறைய நிறைய அன்பா மன்னிப்பு கேளுங்க. ஓகே, நான் ட்ரை பண்றேன். Thank you ஷால். Thank you. See. பாய். அட கடவுளே, அக்காவை எவ்வளவு லவ் பண்றாருன்னு இவருக்கே தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்லுவேன்? லக்ஷ்மி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது? ட்ரை பண்றேன். லக்ஷ்மி, சொல்ல போனா நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் மன்னிச்சிரு. சச்சா, நல்லாவே இல்ல. அன்பா கேட்கணும், அன்பா மன்னிப்பு கேட்கணும், மனசுல இருந்து கேட்கணும், அப்பதான் மன்னிப்பா. லக்ஷ்மி ப்ளீஸ், எனக்கு நல்லா தெரியும் நீ ஏதோ தெரியாம தான் தப்பு பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு. என்ன உளற? உட்காந்து கேட்கிற. என்னோட பொண்டாட்டியாச்சு, மனசார கேட்கிற. ஓகே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்பவும் தப்பு பண்ணவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ். என்ன மன்னிச்சுடு. அடடா, பின்னாடி யாரும் இல்லையே. இவர் ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு? ப்ளீஸ் மன்னிச்சுடு. நான் மன்னிச்சிட்டேன் ப்ரோ, மன்னிச்சிட்டேன். நீயா? நீ இங்க என்ன பண்ற? அட ப்ரோ, இங்க வாங்க. நான் தான் மன்னிச்சிட்டேனே ப்ரோ. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ரிஷி ப்ரோ, நீங்க என்ன விட பெரியவரு. மன்னிப்பு கேட்டு இன்னும் பெரியவராக பாக்குறீங்கல்ல ப்ரோ. என்ன ப்ரோ, என் கண்ணத்துல அரைஞ்சு மன்னிப்பு கேட்டா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி முட்டையெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. ஏமா ப்ரோ, என்ன பண்றீங்க? கண்ணத்துல அரைஞ்சு மன்னிப்பு கேட்பீங்களா? டேய் இடியட், நான் உன்கிட்ட ஒண்ணும் மன்னிப்பு கேட்கல, லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டேன். வளர்றீங்க. நான் என்ன லக்ஷ்மியா? நீ ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் முட்டி போட்டு. ஓ லைக் டாட், நான் இருக்கனே. பட் ஒரு செகண்ட், அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது வந்து ஒருவேளை நான் மலிஷ்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதனால அவ என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். பிரமாதம், நல்ல விஷயம் தானே. லக்ஷ்மி என் மேல கோவத்துல இருக்கா, அது உனக்கு நல்ல விஷயமா தெரியுதா என்ன? இதான் வண்டர்ஃபுல். யா ரிஷி ப்ரோ, சொல்றத கேளுங்க. நீங்க மலிஷ்கா கிட்ட பேசுங்க, வேற யார்கிட்டயாவது பேசுங்க. லக்ஷ்மி என்ன அப்செட் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு புரியுதுல? ஜலஸ், வைத்தறிச்சல், பொறாம இருக்கிற இடத்துல தான் லவ் இருக்கும். தத்துவம். நீ கொஞ்சம் வாயை மூடுறியாடா, வாய்க்கு வந்த மாதிரி வளர்ற. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதோட உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை விட புத்திசாலி ஷாலு தான். இந்த மன்னிப்பு கேட்கிற ஐடியாவை எனக்கு ஷாலு தான் கொடுத்தா. அட ப்ரோ, நீங்க யார் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? ஷாலுவா? அந்த வாளு அதெல்லாம் ஒரு ஆளு, அதெல்லாம் சுத்த வேஸ்ட், சரியான லூசு. அவகிட்ட மூளையே இல்ல. கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்றத கேளுங்க. பெண்கள் எப்ப ஜெலஸ் ஆகுறாங்களோ அப்போ மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஒருவேளை அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இப்படி யோசிச்சு பாத்தீங்களா? என்னடா குழப்பிட்டு இருக்க நீ? அவ சைடுல இருந்து நான் அப்படி என்ன ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி அவ என்ன சொல்லிருப்பா? யோசிக்காதீங்க ரிஷி ப்ரோ, நான் சொல்றத செஞ்சாலே போதும். கவனமா கேளுங்க.
நேரா அண்ணி கிட்ட போங்க, பொறாமப்பட வைங்க, ஏதாவது பண்ணி வெறுப்பேத்துங்க. ஜலஸ் 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 ஜலஸ், அவ்வளவுதான். பயங்கரமா அவங்கள ஜலஸ் ஆக வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துரும். அப்புறம் பொறாம அழிஞ்சு போயிடும். என்ன இருக்கும்? லவ். ஐ மீன் அண்ணியோட பிரச்சனை தீந்துரும். அப்புறம் கோவப்பட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, நீ சொல்றதும் சரிதான். நான் ஒரு வேலை பண்றேன். லக்ஷ்மி இன்னைக்கு வரைக்கும் என்னோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கால. ஆமா ப்ரோ. இப்ப நேரா போறேன். அவளை எந்த அளவுக்கு ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கிறேன். அவளை வயிறு எறிய வைக்கிறேன். என்ன பேசுறீங்க ரிஷி ப்ரோ? ஆமாம், என்ன உளறேன். உங்கூட சேர்ந்தாலே நான் இப்படிதான் ஆயிடுறேன். உன்ன மாதிரி முட்டாளா. பட் பிளான் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது. எஸ், கடுப்பேத்துறேன். போய் ஜலஸ் ஆக்குங்க, விடாதீங்க. நீங்க சொல்றதுல அவங்க அப்படியே ஜலஸோட உச்சத்துக்கு போயிடணும். ஓ மேன், ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்க, பொறாமப்படுறாங்க, லவ் பண்றாங்க. என்ன இது? ஆனா மனசுல இருக்கிறத இன்னைக்கு சொல்லிடுங்க. இல்லனா ரிஷி ஒரு வழி பண்ணிடுவாரு. அப்புறம் ஷாலு அவளை ஃபேஸ் பண்ண முடியாம போயிடும். அவன் சடனா என்ன பண்ற? என்ன பார்த்ததும் வேலை ஞாபகம் வருதா? நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். தாராளமா பண்ணு, நல்லா பண்ணு, பொறுமையா பண்ணு. எல்லாம் தெரியும். நீ பண்றதெல்லாம் வெறும் நாடகம் தான். இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாம இருக்க ஒரு சாக்க தேடுற, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? நீ என்ன இக்னோர் பண்றியா? இந்த ரிஷி ஓப்ராயவா? இக்னோர் பண்ணு, எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. உனக்கு தான் நஷ்டம். இட்ஸ் யுவர் லாஸ். நீ என்ன கவனிக்க மாட்டேங்கிறியா? ஆனா ஒண்ணு, என்ன சுத்தி நிறைய பெண்கள் இருப்பாங்க. சாரி, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட அட்டென்ஷன் கிடைக்குமான்னு ஏங்கி தவிக்கிறாங்க. நான் சும்மா வீட்டை விட்டு வெளியே போனா போதும். அப்புறம் பாரு, பொண்ணுங்களா அப்படியே கியூல நிப்பாங்க. எப்ப போனாலும் என்ன அப்படியே சுத்து போட்டுருவாங்க. நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க நீ ஒருத்தி மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கன்னு. மலிஷ்கா, அட மலிஷ்கா ஜஸ்ட் அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா. அப்படியே நீ என் கூட வெளியே வந்துதான் பாரு. நான் தான் யாரையும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என் மேல ஒரு மரியாதை. ஐ see. இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணும் உன் அக்கம் பக்கத்துல சுத்தி நான் என் கண்ணால பார்த்ததே இல்லையே. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, மலிஷ்கா. இருக்கட்டும். அத உனக்கு எதுக்காக காட்டணும்? என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், நான் அவங்கள பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு காட்டணும்? என்ன பார்த்தா கிள்ளிக்கிறியா தெரியுதா? நான் வேணும் தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸை காட்டுறது கிடையாது. காட்டினா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. சரி, இப்ப எதுக்காக சொல்ற? எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நீ தானே சொன்ன அது எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொன்னல. அதான் அதுக்காக தான் இது சொன்னேன். பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிக்கும்னு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் பேபி. ஓ, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஒன் செகண்ட். பாத்தியா, என் மனசோட குரல் என்னோட ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கேட்டுருச்சு. சாரி. யா, இல்ல என் பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா எனக்கு உன் போன் ரிங் அடிச்ச மாதிரி கேட்கவே இல்லையே. சைலண்ட்ல இருக்கு என் போன். சரி, நீ ஓவரா பேசாத, சைலண்டா இரு. இல்ல யாருமே இல்ல. என் ரூம்ல நான் தனியா தான் இருக்கேன். என் ரூமுக்குள்ள நான் யாரையும் அலோ பண்ணவே மாட்டேன். அப்படியா? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஓகே, பெர்ஃபெக்ட். சோ நேரா கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா லாங் டிரைவ் கூட போலாம். பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன? என்ன பேபி சொன்ன? என்ன சொன்ன? ஹேண்ட்சம் டூட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என்ன ஹேண்ட்சம் டூட்னு கூப்பிட்டுருக்க. ஐ வாஸ் மிஸ்ஸிங் இட். அது இங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஹேண்ட்சமா தெரிய மாட்டேன். நான் அவங்க கிட்ட போனேன்னு வைக்க, அவங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காது. ஆனா இந்த பக்கம் நீ இருக்கியே, நான் கொஞ்சம் கிட்ட வந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா, நான் மேரிட் தான். ஆனா இப்ப அதுக்கு என்ன? இப்ப நான் மேரிடா இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் எனக்கும் பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தா என்ன? சோ அப்ப ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லைல்ல. போன் கட் ஆயிடுச்சு. போன் கட் ஆயிடுச்சுன்னு என்ன? அடிச்சிருச்சு மணி. உன் பிளான் மொத்தமா சொதப்பிடுச்சு. உன்னோட போன்
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீயே பாரு, சைலண்ட்ல போட்டு கூட ரிங் அடிக்குது. அதோட அது நீ வந்து இருக்கியே, எழுந்துரு. மிஸ்டர் ரிஷி ஒபேராய், நீ ஹேண்ட்ஸம் டூடா. நியூ டெக்னாலஜி. நீ பேசும்போது ரிங் டோன் வேற வருதுல்ல. ரொம்ப அற்புதமான போன் நீ வச்சிருக்க. ஹேண்ட்ஸம் டூட். எனக்கு நீ போய் தான் சொல்றன்னு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியுமா? நீ எப்படி பேசுனேன்னு சொல்லட்டுமா? நீ வந்து பேசும்போது என் முகத்தையே பார்க்கல. இங்க பாரு, நீ இப்படி பேசிட்டு இருந்த. ஹலோ, அப்ப வந்துடு. ஹோட்டல் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். லாங் டிரைவ் போகலாம். 2 பேரும் போகலாம். அது ரிஷி, இப்பவும் என் மேல கோவமா இருக்கியா? இப்பதான் நல்ல வாசனை வெளியில வருது. இந்த பல்விந்தர் போடுற இந்த மந்திரம் கண்டிப்பா ஜெயிக்குண்டா. ஓகே லிசன், இப்போ நீ இங்க குலுங்கி குலுங்கி சிரிச்சல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நாடகம் தானே. ஆனா உண்மை என்னன்னா, நீ ஜெலஸா ஃபீல் பண்ண. வெளியே பண்ண நீ அப்படி காட்டிக்காம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பொறாமப்பட்டல. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் என்ன பார்க்க கூட இல்லையே. அதோட என்னோட மனசை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதான் நமக்குள்ள இருக்கிற கனெக்ஷன். எல்லா விஷயமும் தன்னால தெரிஞ்சிடும். உன்னால என்கிட்ட போய் சொல்ல முடியாது. நீயும் என்ன மாதிரி தான். ஏன்னா உன்னோட உண்மை உன் கண்ணுக்குள்ளேயே தெரியும். என் கண்ணை உன்னால படிக்க முடிஞ்சிருந்தா லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ என்ன சொன்ன? எதுக்கு நீ உனக்குள்ளேயே பேசிக்கிற? என்கிட்டயே சொல்ல. உன்கிட்ட நான் சொன்னாலும் நான் சொன்னது என்னன்னு உனக்கு புரியவே வராது. மறுபடியும் ப்ளேம் கேம். போதும், இதுக்கு மேல வேண்டாம். இவ்வளவு கிண்டல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர். நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் சும்மா உன்கிட்ட இந்த மாதிரி பேசி உன்னை ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதோட இது என்னோட ஐடியா இல்ல, எனக்கு ஆயுஷ் தான் இதை சொல்லி கொடுத்தான். ஆயுஷ் சொன்னானா? ஒருவேளை நான் இந்த மாதிரி பண்ணா பண்ணி உன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுவேன்னு அவன் தான் சொன்னான். ஆனா நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. என் மனசுல பட்ட ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் சொல்லாம இருந்ததே இல்லையே. ஆயுஷ் என்ன சொன்னா, நான் என்ன ஃபீல் பண்றேனோ அத நீ சொல்லுவேன்னு சொன்னா. ஆனா இது வரைக்கும் நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்ல. அதத்தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நான் எந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லல. அத நான் சொல்ல விரும்பல, நீ தான் சொல்ல விரும்புற. ஆனா நீ என்ன சொல்ல விரும்புறன்னு ஆனா எனக்கு இங்க எப்படி பாரு தெரியும் ரிஷி, சொல்லு. நீ தானே இப்ப இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆனா ஆயுஷ் இப்படி தானே சொன்னா. நீ எதையோ ஃபீல் பண்றத தானே ஆயுஷ் சொன்னா. அப்ப நீ என்ன ஃபீல் பண்றன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. அப்புறம் ஐயோ போதும் போதும் போதும், ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நீ சுத்தி வளைச்சு என்னதான் ப்ளேம் பண்ற. இந்த ஆயுஷ் இருக்கானே, அவனை விட மாட்டானா. மட்டமான ஐடியாஸா கொடுக்கறான். சரி, நான் என்னோட ஸ்டைலே இப்ப பேசுறேன். அப்பா, மாமா மன்னிப்பு கேட்கும்போது அக்கா மறுக்காம மன்னிச்சிடணும். அவங்களுக்குள்ள சண்டைலாம் வரக்கூடாது. ஒருத்தரை விட்டு ஒருத்தரால வாழ முடியாது. என்னம்மா கண்ணு? என்ன பேசுற நீ? பரவாயில்லையே, நீ அழகா தெரியுற. பாருடா, உனக்கு பாராட்டெல்லாம் தெரியுமா? நான் இவ்வளவு பாராட்டினா? இல்ல, நோ, எங்க பாரு, நீ ஒன்னு சொல்லு. ரிஷி ப்ரோக்கு நீ என்ன அட்வைஸ் கொடுத்த? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, போதும். வானத்துல தூரம் பறக்கிற பறவை எதுன்னு என்னால சொல்ல முடியும். அதனால நீ அவர்கிட்ட என்ன சொன்ன சொல்லு. அட ஆயுஷ், நீ ஒன்னும் அவ்வளவு திறமைசாலிலாம் இல்ல. வானத்துல பறக்காம கீழே இறங்கி வா, சரியா? ஏய் ஷாலு, லிமிட்டை கிராஸ் பண்ணாத லூ. எனக்கு ஒன்னு சொல்லு. ரிஷி ப்ரோவை லக்ஷ்மி கிட்ட அனுப்பி ஏன் மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க? லக்ஷ்மி அன்னிக்கிட்ட போய் ஏதாவது ஜலஸ் ஆகுற மாதிரி பேசுங்கன்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்பதான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கறத வெளியே சொல்லுவாங்க. என்ன பாராட்டு. ஆஹா, ஐயோ வாவ்னு சொல்லு. கடவுளே, நீ சரியான கிறுக்கன் தெரியுமா? உன் மூளை சரியா வேலையே செய்யாதா? கிறுக்குத்தனமா தான் யோசிப்பியா? மாமா அப்படி போய் பேசி 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? ஷிட் மேன், இது என் மண்டல ஏறவே இல்லையே. என்ன பண்றது? சரி வா. நோ, ஒரு நிமிஷம். நம்ம 2 பேரும் அவங்க 2 பேருக்கு நடுவுல போக கூடாது. அவங்களே பேசி புரிஞ்சுப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான்.
எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஆனா நாம 2 பேரும் ஆ? ஆனா என்ன, உண்மையிலே நீ ஒரு புத்திசாலியான ஜோடி. ஏய், என்னது ஜோடியா? ஆயுஷ், என்ன நீ இப்படிலாம் பேசுற? கரெக்டா தானே சொல்றேன். ஜோடினா பியூட்டி அண்ட் பிரெயின். ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? வா உட்கார். இங்க பாரு லக்ஷ்மி, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ப்ராமிஸ். ஆமா, நான் யார்கிட்டயும் போன்ல பேசல, சும்மா டிராமா தான் பண்ண. நீ ஜெலசாவன் நினைச்சுதான் அப்படி பண்ண. அண்ட் அதனால ப்ளீஸ் நீ அப்செட் ஆகாத. என்ன, எனக்கு அது கஷ்டமா இருக்கும். அதோட இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் சொல்லு. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனும் இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல வந்த ராவணனை எரிச்சு தள்ளிட்டாங்க. அதனால நாமளும் நமக்கு நடுவுலையும் சரி, யாரையும் வரவிடவே கூடாது. யாரும் வரக்கூடாது, ஜெலஸ் இருக்க கூடாது, அப்செட் ஆக கூடாது. ஜஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் ஐ ஆம் சாரி, ஜென்வின்லி வெரி சாரி. மனசார கேட்கிறேன். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ எம் ரியலி வெரி சாரி. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படியா? என்னோட வருத்தத்தை போக்குறதுக்காக நீ எல்லார்கிட்டயும் அட்வைஸ் கேக்குறியா? அப்போ நான் வருத்தமா இருக்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால நீ வருத்தமா இருக்கிறத பார்க்க முடியாது லக்ஷ்மி. என்னால முடியாது. அதனால இப்போ எனக்காக அண்ட் என்னோட ஃபேமிலிக்காக ப்ளீஸ் நீ வருத்தப்படாத, சந்தோஷமா இரு. வருத்தத்தை மறந்துரு ப்ளீஸ். நீ சரியாதான் சொல்ற ரிஷி. நீ ஒரு மாதிரி இருக்க. நீ இப்படி வருத்தமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் அது கஷ்டமா இருக்கு. நானே உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா நீ வருத்தமா இருக்கல. நான் எப்பவுமே சிரிக்கணும்னு நீ சொல்லுவல, அப்ப நீயும் சிரிக்கணும்ல. நீ ஸ்மைல் பண்ணா அப்ப நானும் ஸ்மைல் பண்ணுவேன். இனி நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம், இல்லைன்னா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ளீஸ் லக்ஷ்மி, இதுக்கு மேல வேற எதுவும் யோசிக்காத. எதை பத்தியும் யோசிக்காம ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணு. என்ன நினைச்ச? ஜோடினா என்னன்னு தெரிஞ்சுதா? ஆயுஷ், எஸ், ஜோடி இவள் நான் தான். பியூட்டி வித் பிரெயின்ஸ். இன்ஃபேக்ட் MBBS. More beauty with brains and smartness. கூல். ஷாலு, இப்ப நீ ஜெலஸாக ஸ்டார்ட் ஆகு. ஏய் என்ன ஜோடி, நீ அப்படியே டிபி மாதிரி இருக்க. டிபியா? எஸ், ட்ரெமெண்டஸ் அண்ட் பியூட்டிஃபுல். Thank you. By the way, ஆயுஷ், நம்ம Yes? 2 பேருமே அழகா இருக்கோம்ல? போத். நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க, ஆனா நான் ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம். ஆயுஷ், என்ன? நீங்க 2 பேரும் பார்க்க அழகா இருக்கீங்கன்னு அவ சொல்றதுக்கு அர்த்தம் ஆஸ் அ கப்பிள். ஐயா, என்ன மாட்டி விட முயற்சி பண்ணல, இப்ப நீயே நல்லா மாட்டிக்கிட்ட. பாய். ஆமா நேஹா, உங்க 2 பேரோட ஜோடி சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்னும் அழகல இல்ல, நான் அசிங்கம். ஆமாமா, நீ கரெக்டா தான் சொல்ற. நீ ஒன்னும் அழகெல்லாம் கிடையாது. ஏன்னா நீ ஒரு கிறுக்கன், புரியுதா? ஊனெல்லாம் சேட்டை பண்ணுவல்ல. ஷாலு, வாய மூடு, வாய மூடு. நான் ஒண்ணுக்கு இருக்கேன் இல்ல, அது நேஹா. நாங்க ஒண்ணா, நாங்க 2 பேரும். நோ நோ, கம் ஆன். ஆயுஷ், நோ நோ, ஆயுஷ், ஆயுஷ், don't worry. ஷாலு உன்னை கிறுக்கன்னு சொல்லலாம், ஆனா எப்பவும் நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். நீ இயரிங்ஸ் போட்டுக்கல? ஆயுஷ், இங்க பாரு, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? நோ, நைஸ். பட் ஷாலு, நீ ஏன் இயரிங்ஸ் போடல? அது வந்து நேஹா தான். என்னது? இயரிங்ஸ் புடிங்கிட்டாலா என்ன? இவளோட இயரிங்ஸ் இல்ல, இல்ல, எடுத்துட்டியா? இல்ல. நேஹா வந்து புது இயரிங்ஸ் வாங்கும்போது நானும் வாங்கலாம்னு இருந்தேன், ஆனா டைம் இல்ல. அதனாலதான் ஆயுஷ். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வாங்கிடு. இதான் எல்லா வருஷமும் வரும்ல. கம் ஆன், போலாமா? ராவணனோட இலங்கைக்கு. அப்படின்னா நீ MBBS. சந்தோஷப்படுறா? நாங்க பின்னாடி செலவு வச்சிருக்கோம், அதை எரிப்போம். ராவணனை எரிப்போம். I know. நான் உன்னை ஜஸ்ட் செக் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கரமான டெஸ்ட் தான். மாமாவும் அக்காவும் சண்டை போடாம சந்தோஷமா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆயுஷ். 100% வருவாங்க. ஏன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகலனா உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ரிஷி ப்ரோ கண்டிப்பா லக்ஷ்மி அண்ணி அங்க கூட்டிட்டு வருவாரு. கம் ஆன், கொளுத்தலாம். லெட்ஸ் கோ. Let's go. லெட்ஸ் கோ. 3 வரைக்கும் எண்ணுவேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்மைல் பண்ணலாம். 1 2 3 ஸ்மைல். இது என்ன மாதிரியான ஸ்மைல்? இப்படி பண்ணா முழுசா ஸ்மைல் பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு. வாயை மூடிக்கிட்டே ஸ்மைல் பண்ற, நல்லா பண்ண. நீயும் அப்படித்தானே சிரிக்கிற, லைக் வித்தியாசமா
முகத்தை வச்சுக்கிட்டு நல்ல காட்டு சிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு இவன் ஏதாவது பண்ணா மறுபடியும் வருத்தப்படலாம். நல்ல விஷயம்தான். இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு இவ வருத்தப்பட்டா அப்போ நான் மன்னிப்பு கேட்பேன். நீ இருக்கே பயங்கரமான குறும்புக்கார. ஆனா எப்படி இருந்தாலும் நான் உனக்கு பிடிச்சவனா இருக்கல. உனக்கு பிடிச்சவன் தானே?